ஹலோ, லெட் மீ டெல் எ குட்டி ஸ்டோரி. நான் உங்களை அஜய் குஷி. ராதவ் அப்படின்னு ஒரு பையன் இருந்தானா, அவன் எப்பயுமே அன்லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுவானா. ஏன்னா தங்க ஓரமாக உட்காந்து அழுதுட்டு இருக்கு அப்படின்னு பாட்டி கேட்டதுக்கு, பாட்டி எனக்கு அன்லக்கியான டே பாட்டி, யாருமே என்கிட்ட பேச மாட்டேன்றாங்க பாட்டி, நான் ஒரு அன்லக்கியான பாய் பாட்டி, என்னோட அப்பா அம்மா என்ன அடிக்கிறாங்க, ஸ்கூல் போனால் ஸ்டாஃப் நான் எதுவுமே தப்பு பண்ணலனால திட்டுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்கிட்ட பேசவே மாட்டேன்றாங்க, என்ன ஒதுக்குறாங்க பாட்டி, நான் சாக போகிறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட குழம்பி தள்ளிட்டானா. பாட்டியும் ஐயோ இது தப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்க ஒரு குழந்தைகிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு, இந்த குழந்தைல இந்த செட் ஆஃப் போர்ஷனை என்னைக்கு தாமரைப்பூ மலருதோ அன்னைக்கு ஒன்று லக்கியஸ்ட் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களா. நிஜமாவா பாட்டின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ்லாம் வாங்கினானா. உடனே டெய்லிக்கு போய் பார்த்துட்டு அந்த நான் ஸ்கூல் முடிச்சு வந்ததும் 6வது நாள் ஒரு அழகான மொட்டு வச்சிருந்ததான். பாட்டி என்னோட லக்கியஸ்ட் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா. அதுக்கப்புறம் 7வது நாள் ஒரு அழகான மொட்டு சூரிய வெளிச்சத்தில் பனித்துளியில் மழர்ந்துருந்துதான். அதை பறிச்சுட்டு போய் பாட்டியும் லக்கியஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இன்னிலேருந்து என்ன லக்கிடி அப்படின்னு சொன்னாங்களாம். பாட்டியும் அந்த தாமரைப்பூலேருந்து ஒரு இதில் மட்டும் எடுத்து அவனுக்கு பென்டென்ட்டாக பண்ணி கழுத்தில் போட்டு விட்டாங்களாம். ஸ்கூலுக்கு பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு போனானா. ஸ்டாஃப் எப்பயும் போல திட்டினானா. பாட்டி சொன்னதெல்லாம் பொய்யான நம்பினானா. இன்னி 5வது நிமிஷத்தில் ஸ்டாஃப் ஐம் ரியலி சாரி ராத்தவ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். கொஞ்ச நாள்லேயே ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு எனிமீஸாக இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸாக மாறி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்களாம். ஸோ அப்போது இந்த மாதிரியான கிரிஞ்சுத்தனமான ஃபால்ஸ் ஹோப் தப்பு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது தப்பே கிடையாது. சாகுன்னு ஒருத்தவனுக்கு ஒரு ஹோப்பே இல்லாமல் இருக்கும் போது இந்த மாதிரி கிரிஞ்சுத்தனமான ஒரு ஹோப்பை அவனை வாழ வைக்கணும், அது தப்பே கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாசிட்டிவான ஹோப் தான். யாருக்காவது நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன், என்னால் எதுவுமே முடியலன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு ஹோப்ஸ் வச்சுக்கோங்க. யாரெல்லாம் இந்த மாதிரியான ஒரு குட்டி கிரிஞ்சுத்தனமான ஹோப் வச்சுருக்கீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மேபி வாழணும்னு ஆசையே இல்லாதவங்க கூட இந்த கமெண்ட்டை படித்து பார்த்துட்டு வாழணும்னு நினைக்கலாம், ஒரு ஹோப்பை வச்சுக்கலாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி குட்டியான மோட்டிவேஷனலான கான்ஃபிடன்ஸான ஸ்டோரிஸ்லாம் நீங்கள் கேட்கறதுக்கு தயாராக இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம ஆர்ஜே குஷி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்களை நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். வித் ஸ்மைல் ஆர்ஜே குஷி. பாய்.